ஹாய் நண்பா, ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு செம்மையான ஜாப் அப்டேட் வந்திருக்கு. ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, கிட்டத்தட்ட 32,000 வேகன்சி இருக்கு. ஆமாங்க, ஆர்ஆர்பி குரூப் டி கேட்டகரிக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதியை 10ஆம் வகுப்பு தான். இந்த ஜாபுக்கு ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தாங்க, இன்டர்வியூ கிடையாது. அந்த எக்ஸாமும் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஸ்டார்டிங் சேலரி ஃப்ரெஷருக்கு மட்டுமே, பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 29,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். முழு தகவலை தெளிவாக சொல்ல போகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்ஆர்பி, அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய குரூப் டி ஜாபுக்கான ஷார்ட் நோட்டீஸ் தான். இந்த ஷார்ட் நோட்டீஸ் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். குரூப் டி வேகன்சி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 32,000 வேகன்சி வந்திருக்குதுங்க நாடு முழுவதும். அதில் நம்ம தமிழகத்துலேயும் நிறைய வேகன்சி இருக்குது. இந்த ஷார்ட் நோட்டீஸில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஓல்டு நோட்டிஃபிகேஷனை கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். இந்த ஆர்ஆர்பி குரூப் டி வேகன்சிக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஜனவரி 23 ஸ்டார்ட் பண்ணுறாங்க 2025. அண்ட் அப்ளிகேஷன் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் 22 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். மொத்தமாக நாடு முழுவதும் 32,000 வேகன்சி. அதில் நம்ம தமிழகத்தில் நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் 1 கேட்டகரியில் வருது. அதாவது குரூப் டி அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட் தான். பேசிக் பே வந்து 18,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது ஜஸ்ட் பேசிக் பே தான். இதை ஃபாலோ பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அலவன்ஸ் இருக்கும். அந்த அலவன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்க்குறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 29,000 30,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணலை. டீட்டெயில்டு ஜென் நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மாதம் தான் ரிலீஸ் ஆகும். பட் உங்களுக்கு நான் ஓல்டு நோட்டிஃபிகேஷனை கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஸோ குறைந்தபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 36 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு அடிஷ்னலாக அப்பர் ஏஜ் லிமிட்டை தாண்டி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் தான். ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மட்டும்தான் வைப்பாங்க. டெஸ்ட்டுக்கான சென்டர் எல்லாமே அலாட் பண்ணியிருப்பாங்க. நம்ம தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் வரையாக எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டான விஷயம், இந்த எக்ஸாம் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் கேட்பாங்க. பிகாஸ் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு 10th பாஸ் தான். ஸோ 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கிறதுனால டிகிரி வரைக்கும் படித்தவங்க, டிப்ளமோ வரைக்கும் படித்தவங்க ஈஸியாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ணலாம். இந்த சிபிடி எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன படிக்கணும், என்ன புக்ஸை ரெஃபர் பண்ணுறது, ஸோ அந்த புக்கோடைய லிங்க்கை நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணுறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் புக்கை பை பண்ணி இப்போவே நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. வழக்கமாக நீங்கள் ஆர்ஆர்பியில் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுற சேம் ஃபீஸ் தான். அதாவது 250 ரூபா ஃபீஸ் யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி, அப்ளை பண்ணுற எல்லா பெண்கள் அண்ட் திருநங்கைகள், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கட்டும் அண்ட் எஸ்சி எஸ்டி இந்த வகுப்புகளை சேர்ந்தவங்களுக்கு 250 ரூபா ஃபீஸு. நீங்கள் இந்த ஃபீஸை பே பண்ணி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் போவீங்கல்ல, எக்ஸாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபீஸை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் பே பண்ண 250 ரூபாயை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸுங்க. எக்ஸாம் எழுதி வந்ததுக்கப்புறம் அதில் 400 ரூபாயை என்ன பண்ணிடுவாங்க, உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது? ஆர்ஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரீசெண்டாகவே ஆர்ஆர்பியில் நிறைய ஜாப் அப்டேட் நம்ம பார்த்துட்டோம். நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு rrbchennai.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜனவரி 23 தான் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி அஃபிஷியல் ஃபுல் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஜனவரியில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2019, அதாவது கடந்த முறை வந்த குரூப் டி வேகன்சிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு நான் உங்களுக்கு இன்னும் கிளியராக சொல்கிறேன். கடந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் வேகன்சி விட்டுருந்தாங்க. அதில் ஜோனல் வைஸாக 1 லட்சம் வேகன்சி அண்ட் ஒரு 3 போஸ்ட் ரைட்டடாக ஒரு 56,000 வேகன்சி, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வேகன்சி விட்டுருந்தாங்க. நம்ம தமிழகத்திலே நிறைய வேகன்சிஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 32,000 வேகன்சி வந்திருந்தாலும் கண்டிப்பாக இது ஒரு ரீசனபிளான வேகன்சி தான். ஏன்னா 2019க்கு அப்புறம் 2025 வேலைவாய்ப்பு வருது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் லாங் கேப்புக்கு அப்புறம் இந்த ஜாப் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதனால் 32,000 வேகன்சி ஒரு நல்ல வேகன்சி தான். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், சிங்கிள் பேப்பர் எக்ஸாம், இன்டர்வியூ கிடையாது. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இதில் கிளியராக போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாமினேஷனுடைய சிலபஸ், அதாவது ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை பொறுத்தளவு ஜென்ரல் சயின்ஸில் 25 கொஸ்டின், மேக்ஸில் 25 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் ஒரு 30 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 20 கொஸ்டின், மொத்தமாக 100 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அண்ட் உங்களுக்கு 90 நிமிடங்கள் டைம் டூரேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த புக்ஸை தான் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன், வீடியோலையும் டேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதை பை பண்ணிவிட்டு இப்போவே நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுகிற பட்சத்தில் 1/3 கால்குலேஷனில் உங்களுக்கு மார்க் வந்து நெகட்டிவில் போகும். தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு சிலபஸ் ஆல்சோ டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. இந்த சிலபஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். இதை பேஸ் பண்ணி தான் அந்த புக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த புக்கை தான் நான் உங்களுக்கு வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் வேகன்சி, பட் அதில் உங்களுக்கு 17 விதமான பதவிகள் அப்டேட் ஆகிருக்கு. இந்த முறை 32,000 வேகன்சி இருந்தாலும் உங்களுக்கு இதே 17 விதமான பதவிகள் வரும். ஏன் இதை விட அதிகமாக கூட நிறைய பதவிகள் வந்திருக்கலாம். ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய பதவி, அதாவது அதிக வேகன்சி எதில் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா இந்த பாயிண்ட்ஸ்மேன் கேட்டகரி, அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட்ஸ்மேன்னா என்ன அப்படின்னா 2 ரயில் பட்டிகளை இணைக்கும் போது அங்கே ஒரு லேபர் இருப்பார். அவருக்கு வந்து நீங்கள் சிக்னல் பாஸ் பண்ணுறது, கைட் பண்ணுறது, லைக் இந்த மாதிரி ஒர்க்கு தான் இந்த அசிஸ்டன்ட் பாயிண்ட்ஸ்மேன் கேட்டகரி ஜாபோடைய நேச்சருங்க. நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளாக சொல்கிறேன், பட் நிறையவே உங்களுக்கு ஜாப் நேச்சர் இருக்கும். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நிறைய அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்பு இருக்கும். காமனாக இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில், மெக்கானிக்கலில் இருக்கும், ஸ்டோரில் இருக்கும், எலக்ட்ரிக்கலில் இருக்கும், டிராஃபிக்கில் இருக்கும், அண்ட் மெடிக்கலில் கூட உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. எல்லாமே உங்களுக்கு அசிஸ்டன்ட் கேட்டகரி வேலை வாய்ப்பு தான். இந்த ஜாபுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுங்க. 10th தாண்டி 12th டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி 10th + ITI படித்தவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதற்கு ஈக்குவலண்டாக படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ரயில்வேல நீங்கள் அப்ரண்டிஸாக எடுத்து நீங்கள் அப்ரண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்களும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ரயில்வேல வந்து நீங்கள் அப்ரண்டிஸ் வேலை வாய்ப்பு வருதுன்னா கண்டிப்பாக அதற்கு நீங்கள் அப்ளை பண்ணி போங்க. இந்த மாதிரியான ஜாபுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். இனி வரும் காலங்களில் ரயில்வேல அப்ரண்டிஸ்ஷிப் வேலை வாய்ப்பு போட்டிருந்தா கூட எலிஜிபிள் பீப்புள் ஸ்கிப் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க. கடந்த முறை நம்ம சதர்ன் ரயில்வே நம்ம ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் வேலை வாய்ப்பில் ஒரு 9,000 வேகன்சி அலாட் ஆயிருச்சுங்க. அதில் பாயிண்ட்ஸ்மேன் கேட்டகரி வேலை வாய்ப்பு தான் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஒரு 358 வேகன்சி வந்துருந்துச்சு. இந்த முறை 32,000 வேலை வாய்ப்பு தான். பட் இருந்தாலும் ஒரு 2,000 - 3,000 வேகன்சி நம்ம சதர்ன் ரயில்வேல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதில் பாயிண்ட்ஸ்மேன் வேலை வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க. அதனால தான் சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் 10th வரைக்கும் படித்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். 10th தாண்டி என்ன படிச்சிருந்தாலும் ரயில்வேல ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக உங்களால் கிராக் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த ஜாபுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆயிரும். அதில் ஒரு சில சேஞ்சஸ் கூட வந்திருக்கலாம். எனிவே அந்த ஜனவரி மாதம் வரக்கூடிய ஃபுல் நோட்டிஃபிகேஷனை இன்னும் கிளியராக நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் வீடியோ போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ப்ரிப்பரேஷனை நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன புக்ஸ் வேணுமோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டேக் பண்ணுறேன், வீடியோலையும் டேக் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணிவிட்டு வேணுங்கிற புக்ஸை நீங்கள் பை பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.